ஹாய், இது என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் வீடியோ மாதிரி. எப்பயுமே வாய்ஸ் ஓவரில் தான் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஹிப்பி க்ரீமோட ரிவ்யூ நான் போட்டிருந்தேன். அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோ நான் போட்டே நியர்லி 1 இயர் ஆக போகுது. ஆனால் ஸ்டில் இன்னும் அது கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆச்சா, இல்லை நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணுறீங்களா, அந்த மாதிரி எக்கச்சக்க கொஷின்ஸ் இருந்தது. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் உங்களோட எல்லா டவுட்ஸையும் மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இதில் மோஸ்ட்டாக வந்த கொஷின்ஸ் என்னென்னா அப்படின்னா, இன்னும் நீங்கள் அந்த க்ரீமை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணலை. நான் ஃபஸ்ட்டு அது வாங்கினதே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காண்டி தான் வாங்கினேன். நான் அது யூஸ் பண்ணது கரெக்டாக ஒரு 22 days நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே நான் அதை யூஸ் பண்ணலை. செகண்ட் கொஷின், இந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணப்போ என் ஸ்கின்னு கொஞ்சம் ரியாக்ட் ஆச்சுன்னா அதை நான் டீட்டெயிலாக அந்த ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன். அதுலேயும் புரியலன்னா நான் திருப்பி சொல்கிறேன். எனக்கு அது போட்டோன்னா நிறைய பர்னிங் சென்சேஷன் இருந்துச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் மார்க் இருந்தது. இப்போ கொஞ்சம் எனக்கு ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. தேர்ட் கொஷின், உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணோன்னா ரொம்ப டார்க் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்க. நான் யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ண உடனே எனக்கு டார்க் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரைட்னஸ் இருக்குல்ல, அது ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிது. ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சப்போ கொஞ்சம் ஒரு நார்மலாக இருந்தது மாதிரி தான் இருந்தது. ரொம்ப டார்க்காக இல்லை, நார்மல் ஸ்கின் டோன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் ஆஃப் டைமில் இது நான் இப்போ யூஸ் பண்ணி 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஆகஸ்ட் சம்திங் நான் ட்ரை பண்ணது. இப்போ அடுத்த ஆகஸ்ட்டே முடிஞ்சு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வந்துருச்சு. ஸோ 1 yearக்கு மேலே ஆகிடுச்சு. எனக்கு இப்போ வரையும் என்னோடய ஸ்கின் அந்தளவுக்கு டார்க் ஆகலை, ஆனால் அதே பிரைட்னஸ் மெயின்டைன் ஆகலை. அது மட்டும் ரீசன் கிடையாது. அடுத்து எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னா, இந்த ஒன் டைம் இந்த க்ரீமை யூஸ் பண்ணாலே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபேர் ஆகிடுவோமா, செம்ம கலர் ஆகிடுவோமா, நம்ம ஸ்கின் டோன்லேருந்து மாறிடுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஒரு க்ரீம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த க்ரீமாலேயும் நம்மளோட ஸ்கின் டோனை மாற்ற முடியாது. பட் எக்ஸ்டர்னலாக போடுறத விட மேக்ஸிமம் நம்ம இன்டர்னலாக போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் இருக்கணும், இன்டர்னல் இன்டேக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்புறம் சன் ப்ரொடெக்ஷன், எக்கச்சக்க ரீசன்ஸ் இருக்குது. எந்த ப்ராடக்ட்டுமே ஒன் டைம் யூஸ்லேயோ அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண உடனே நமக்கு ஃபேர் ஆயிரும், ஒயிட் ஆயிரும்ன்ற கான்செப்டே தப்பு. ஸோ இந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி உடனே கலர் ஆகும் அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடையாது. மேக்ஸிமம் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லாருமே கேட்டது சைட் எஃபெக்ட் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்க. எனக்கு பேட்சாக ஒயிட்டாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் க்ரீமை ஸ்டாப் பண்ணி என் ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணல, ஒன் டைம் தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். Until then, bye from RK. Bye.